அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2014 தேர்வுகளில் இருந்து தமிழ் வினாத்தாள் என்னங்கிறத பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா பார்ட் 8 ஒரு 50 கேள்விகள் பார்த்துட்டு அடுத்த வீடியோ பதிவிலிருந்து 2015 தமிழ் கேள்விகள் என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்க. வெற்பு, சிலம்பு, பொறுப்பு ஆகியன சொற்கள் குறிக்கும் பொருள் என்ன? வெற்பு, சிலம்பு, பொறுப்பு ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள் மலைங்கிறது சரியான விடையாகும். நெடிலோடு உயிர்த்தொடர் குற்றுகரங்கள் பரவற்றுற்றிருட்டும் வேற்றுமை மிகவே இவ்விதிக்கு சான்றுமை தேர்க. சான்றை தேர்க. நெடிலோடு உயிர்த்தொடர் குற்று உகரங்களுள் பரவற்றொற்றிருட்டும் வேற்றுமை மிகவே. ஒற்று இரட்டும். ஒற்று இரட்டும் இவ்விதிக்கு தேவையான சான்று பார்த்தீங்கன்னா காட்டுக்கூலிங்கிறது ஆப்ஷன் டி சரியான விடையாகும். முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை, மகடூவோடு இல்லை. இதில் மகடு என்பது என்ன? இதுவும் அடிக்கடி கேட்டதுதான். முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை. மகடு என்கிறது யாரை குறிக்கும் பார்த்தீங்கன்னா பெண்ணை குறிப்பதாகும். தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும்? தொடை விகற்பம் இதுல பார்த்தீங்கன்னா வினா எத்தனை வகைப்படும், அதே மாதிரி விடை எத்தனை வகைப்படும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும், தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்ங்கிற கேள்வியெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதுல தொடை விகற்பம் பார்த்தீங்கன்னா 35 வகைப்படும். கீழ்கண்டவற்றுள் எது சரி? இதுல நம்ம இப்பதான் பார்த்தோம் பாருங்க. தொகா தொகைநிலை தொடர் 7, தொகை தொகைநிலை தொடர் 9, தொகைநிலை தொடர் 6, தொகாநிலை தொடர் 9, தொகைநிலை தொடர் 9, தொகாநிலை தொடர் 6. இதுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தொகைநிலை தொடர் 6, தொகாநிலை தொடர் 9ங்கிறது ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. ஐ, ஔ ஆகிய 2 எழுத்துக்களுமே அழைக்கப்படும் விதம் என்ன? ஐ, ஔ இது ரெண்டையும் நம்ம எவ்வாறு அழைக்கிறோம்? இதுல சந்திய கரம் என்று அழைக்கப்படுகிறதுங்கிறது சரியான விடையாகும். முற்றியலுகர சொல்லை எடுத்தெழுதுக. அதாவது சொல்லை எழுதுக. இதுல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா முற்றியலுகரம். இதுல குற்றியலுகரத்துல இந்த முற்றியலுகரம்ங்கிறது கதவுங்கிறது முற்றியலுகர சொல்லாகும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பொருட் பன்மொழி சொல்லை தேர்க. ஒரு பொருட் பன்மொழி சொல் எது? இதுல எது ஒரு பொருள் பன்மொழி சொல்னா மீமிசை ஞாயிறு அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ சரியான விடை. பெரு என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன? கொடுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா பெரு. இதற்கு வினையாளனையும் பெயர் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சுவோம். பெருபவன் அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தது பாத்தீங்கன்னா இலக்கணம் உடையது எது? மங்களம் எது? இலக்கண போலி எது? இடக்கரடக்கல் எது? ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் கரெக்ட் தான். ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. இலக்கணம் உடையது. நிலம்ங்கிறது இலக்கணம் உடையது. மங்களம் இதை என்னன்னு சொல்லுவோம்? இறைமணி சேர்ந்தார். இலக்கண போலி புறநகர்ங்கிறது இலக்கண போலி. இடகரடக்கல் கால் கழுவி வந்தான். அதாவது அந்த செயலை எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்ல முடியாதுங்கிறதுக்காக இடகரடக்கல் கால் கழுவி வந்தான்ங்கிறது சரியான விடை. ஆப்ஷன் பி ஆகும். அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக்கொள்வது எவ்வகை பொருள்கோள்? அதுல பொருள்கோள்ல நம்ம 8 வகைன்னு நினைக்கிறேன். அந்த 8 வகை பொருட்கோள்ல அந்தந்த அடிகள் உள்ள சொற்களை முன்னாடி பின்னாடி மாற்றிக்கொள்வது எவ்வகை பொருள்கோள்? ஆன்சர் கரெக்ட் தான். மொழி மாற்று பொருள்கோள்ங்கிறது சரியான விடை. அங்காப்பு என்பது என்ன? அங்காப்பு என்பது இது பொருள் தேர்வுகளில் கொடுத்துருக்காங்க. அங்காப்பு என்பது வாயை திறத்தல். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. அடுத்தது பாருங்க. வினைமுற்று. இதுல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல ஈஸியா நம்ம சொல்லிடுவோம். வினைமுற்று படித்தான். படித்தூங்கிறது வினையச்சமா வரும். படித்த அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெயரச்சமா வரும். இதே படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வேர் சொல்லா வரும். அப்போ ஆப்ஷன் டி சரியான விடை. தவறான ஒன்றை தேர்க. கிறு, கின்று, ஆனின்று, இல். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிகழ்கால இடைநிலைத்தான் என்ன வரும்? கிறு, கின்று, ஆனின்று. இதுல இல அப்படிங்கிறது தவறான ஒன்றாகும். இணையில்லை
முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் யார்? இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று பாடியவர், இதெல்லாம் மறக்க மாட்டோம், பாரதிதாசன் ஆவார். இப்போதுள்ள கல்வெட்டுகளிலேயே மிக பழமையானது எந்த கல்வெட்டு? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. இப்போதுள்ள கல்வெட்டுகளிலேயே மிக பழமையானது திருநாதர் குன்றம் கல்வெட்டுங்கிறது சரியான விடை. காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என ஏளனம் செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில்ங்கிறது சரியான விடை. ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இது ஒரு 3-5 இயர்ஸ் பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி அடிக்கடி கேட்டது. அது யார் அந்த கூற்றை கூறியதுன்னு பார்த்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன்கிறது சரியான விடை. கலம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர் யாவர்? இரட்டையர்கள் தான். கலம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர்கள் இரட்டையர் ஆவார். இந்திய அரசியலில் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் பார்த்தீங்கன்னா ராஜாஜி, அதாவது ராஜகோபாலாச்சாரியாருங்கிறது சரியான விடையாகும். ஆண்மை ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் எந்த நூல்? இதுல ஆண்மை ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் ரச்சனிய யாத்திரிகம்ங்கிறது சரியான விடையாகும். எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என பொது உடைமையை விரும்பியவர் யார்? எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என பொது உடைமையை விரும்பியவர் பாரதிதாசன்கிறது சரியான விடையாகும். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மறக்கவே கூடாத கேள்வி, பரிதிமாற் கலைஞர். செம்மொழி தொடர்பான முக்கியமான கேள்வி இது. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன? ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்துமே நம்ம பார்த்திருக்கோம் சமண காப்பியங்கள், அதனால சமணரால் இயற்றப்பட்டன. பெர்சிபல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் மொழிபெயர்த்த அறிஞர் யார்? பெர்சிபல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஆறுமுக நாவலருங்கிறது சரியான விடையாகும். இதழ், நா, பல், அன்னம் இவை இதெல்லாம் எதற்கு பயன்படுகின்றன? இதெல்லாம் இதழ், நா, பல், அன்னம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒழிப்பு முனைகள்ங்கிறது சரியான விடையாகும். ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர் யார்? ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர் ராமானுஜருங்கிறது சரியான விடையாகும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எந்த நூலின் புகழ்மிக்க தொடர்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது திருமூலர் இயற்றிய திருமந்திரத்தின் புகழ்மிக்க தொடராகும். மருத நிலத்திற்குரிய தெய்வம் என்ன? இது நம்ம சொல்லியிருக்க ஷார்ட்கட்டு. முறுக்கை திரித்து இடித்து வறுத்து கொட்டவும். இதுல முறுக்கைனா முருகன், திரித்துன்னா திருமால், இடித்துன்னா இந்திரன், வறுத்துன்னா வருணன், கொட்ட வேண்டும்னா கொற்றவை. அப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. முறுக்கை திரித்து இடித்து வறுத்து கொட்டவும். அப்போ மருத நிலத்திற்குரிய தெய்வம் பார்த்தீங்கன்னா இந்திரன். 3வது நிலமா மருத நிலம், இந்திரன்கிறது சரியான விடை. தாண்டகவேந்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? தாண்டகவேந்தர் என்று போற்றப்படுபவர் திருநாவுக்கரசருங்கிறது சரியான விடையாகும். தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பெற்றவர் யார்? தேசியம் காத்த செம்மல் என்று திருவிக்காவால் புகழப்பெற்றவர் பசும்பொன் முத்துராமலிங்கருங்கிறது சரியான விடை. சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் பனு அகமது மரைக்காயருங்கிறது ஆப்ஷன் சி சரியான விடை. காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர், இதெல்லாம் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சிருவோம், நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் தான் காந்திய கவிஞர் என்று போற்றப்படுகிறார். முதலில் என் நிலத்திற்குரிய விலங்கு. ஆன்னா பசு. பசுங்கிறது முதலில் என் நிலத்திற்குரிய விலங்காக இருந்தது. எந்த நிலம்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்திற்குரிய விலங்காக இருந்தது. கடவுள் கையோடுனை மாய்த்துடல் புட்கையாக உள் செய்வேன். இந்த வீர வரிகள் இவரால் கூறப்பட்டன. கடவுள் வல்கையோடு நை மாய்த்துடல் புட்கிரையாக உள் செய்வேன். இது இந்த வீர வரிகள் யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா யாரால் கூறப்பட்டதுன்னா தாவீதால் கூறப்பட்டன. இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். எதன் பட்டை? முருங்கை பட்டைங்கிறது சரியான விடை.
வீரமில்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர் பசும்பொன் முத்துராமலிங்கர். அடுத்த கேள்வி பாருங்க, பொருத்துக. பட்டியலில் உள்ள ஆங்கில பழமொழிக்கு பொருத்தமான பட்டியல் 2 உள்ள தமிழ் பழமொழியோடு பொருத்தி குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்க. அதாவது ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசையர், டிட் ஃபார் தட், ஒர்க் இஸ் ஒர்க்ஷிப், லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபில் கிரேட் ஓக்ஸ். இதற்குரிய பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும், செய்யும் தொழிலே தெய்வம், முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா, பழிக்கு பழி. இதற்குரிய சரியான விடை ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசையர், அதாவது முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா. டிட் ஃபார் தட், அதாவது பழிக்கு பழி, இது இரண்டாவது. ஒர்க் இஸ் ஒர்ஷிப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் செய்யும் தொழிலே தெய்வம். லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஸ்பெல் கிரேட் ஓக்ஸ்னா அடிமேல் அடி எடுத்தால் அம்மியும் நகரும்ங்கிறது ஆப்ஷன் பி வந்து சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, இந்த சொற்பொருள் கொடுத்து அதற்குரிய பொருத்துகள். விசும்புன்னா என்னன்னு தெரியும், மறுப்பு, கனல், களிறு. இதற்குரிய சரியான விடை நீங்கள் பார்க்க ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. விசும்புன்னா வானம், அடுத்தது மறுப்புன்னா தந்தம், கனல் நெருப்பு, களிறு யானை அப்படிங்கிறது சரியான விடையாகும். திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை. யாரால் எழுதப்படவில்லை? திருக்காவலூர் கலம்பகம் வந்து பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவரால் இயற்றப்பட்டது. அவருக்கு தைரியநாத சாமின்னு பெயருக்கு கொன்ஸ்டான் ஜோசப் பெஸ்கிங்கிறது அவருடைய இயற்பெயர். ஜியு போப்பால் எழுதப்படவில்லைங்கிறது சரியான விடை. கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம், இப்படி கூறியவர் யார்? கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் என்று கூறியவர் எஸ் வையாபுரி பிள்ளைங்கிறது சரியான விடையாகும். பம்பல் சம்பந்த முதலியாரால் எழுதாத நாடகம், அவரால் எழுதாத நாடகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பவளக்குடிங்கிறது சரியான விடை. மனோகரா, சபாபதி, பொன்விலங்கெல்லாம் வந்து பம்பல் சம்பந்த முதலியாரால் எழுதப்பட்டது. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பாருங்க. ஆன்சர் ஜியு போப்புங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று பொருத்துக. நூலாசிரியர் ஆசாரக்கோவை, கார் 40, முதுமொழி காஞ்சி, நான்மணிக்கடிகை, இதெல்லாம் வந்து யாரால் இயற்றப்பட்டது? ஆன்சர் கரெக்ட் தான், ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார், கார் 40 கண்ணன் கூத்தனார், முதுமொழி காஞ்சி கூடலூர் கிளார், நான்மணிக்கடிகை வந்து விளம்பி நாகனாரால் இயற்றப்பட்டது. அடுத்த ஒன்று திருநாவுக்கரசர் இயற்றியது எந்த திருமுறை? சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், இதெல்லாம் நம்ம எப்பவும் மறக்க மாட்டோம். இதற்கு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. திருநாவுக்கரசர் 4, 5, 6 திருமுறைகள். அடுத்தது சம்பந்தர் பார்த்தீங்கன்னா முதல் 3 திருமுறை, சுந்தரர் 7ஆம் திருமுறை, மாணிக்க வாசகர் இயற்றியது பார்த்தீங்கன்னா 8ஆம் திருமுறைங்கிறது சரியான விடை. ஆப்ஷன் ஏ ஆகும். பொருந்தாத இணையை கண்டறி. சிறுவஞ்சமூலம், காரியாசான், எழுத்து சி செல்லப்பா, நாணரதம், குயில் பாட்டு பாரதியார், நாணரதம் கல்கிங்கிறது பொருந்தாத ஒன்றாகும். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் யார்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. ஜியு போப்புங்கிறது சரியான விடையாகும். தமிழ் பேரகராதி லெக்சிகன் உருவாக்கியவர் யார்? இதில் இந்த வையாபுரி பிள்ளை தொடர்பாக சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதற்கு ரிலேட்டடாக நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்திகள் அதில் புக்லாம் கிடையாது. இது மாதிரி கொஸ்டின்ஸ்லேருந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. தமிழ் பேரகராதி லெக்சிகனை உருவாக்கியவர் எஸ் வையாபுரி பிள்ளையாவார். தமிழிசை கருவி யாழ் பற்றி பலகாலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் யார்? இந்த யாழ் நூல் ரிலேட்டடாக கேள்விகள் கேட்டிருக்காங்க. விபுலானந்தர் அப்படிங்கிறது சரியான விடையாகும். கடைசி ஒன்று, பாரத சக்தி மகா காவியம் இயற்றியவர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் சுத்தானந்த பாரதியாருங்கிறது சரியான விடையாகும். இதில் ஒரு 4 கொஸ்டின்ஸ் 2014 கேட்ட கேள்விகள் பார்த்தோம். அடுத்த வீடியோ பதிவில் 2015 சில கொஸ்டின்ஸ் என்னங்கிறத தமிழ் ரிலேட்டடாக பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.